சூப்பராக இருக்குது சார். நல்ல டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இது. அதாவது நம்ம வந்து ஒரு அதாவது ஸ்டோரியில் வந்து ஒரு இல்லைன்னா ரொம்ப காமெடியாக இருக்குது, நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது காட்சி அமைப்பு ஒன்று ஒன்றும் நல்லா இருக்குது. அதாவது ஹீரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது, அந்த ஒவ்வொரு காட்சியும் டெக்னிக்கலாக நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு சார். சூப்பராக இருக்கு. கிளைமேக்ஸ்னு அதாவது ஒரு பெரிய ஒரு விறுவிறுப்பான கிளைமேக்ஸ்னு இல்லாட்டா கூட படம் சூப்பராக இருக்கு. கான்செப்ட் என்ன, அதாவது ஒரு காமெடி கான்செப்ட் தான். இதில் ஒன்றும் ஒரு சீரியஸ் கான்செப்ட் எதுவும் கிடையாது படத்தில். காமெடியான கான்செப்ட் தான் அது ஃபுல்லாகவே. உங்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. சாங்ஸ் ஒரு சாங் இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்த படமே பார்க்காம ஒரு டிஃப்ரெண்ட் படமாக இருக்கும், நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லாவும் இருக்குது. நல்ல ஒரு ஹிட்டாகி வரணும். பார்க்க ரசிகர்கள் வெளியில் சொல்ல இன்னும் நல்லா வரும். நல்லா இருக்குது, நல்லா இருக்குன்னு. கிட்டத்தட்ட ஒரு மலையாள மூவி மாதிரி இருக்குது சார். இப்போ என்ன தமிழ்நாட்டில் வந்து மலையாள மூவி ரொம்ப ட்ரெண்டிங்கில் ரொம்ப நல்லா ஓடுது. அதே மாதிரி மலையாள மூவி எப்படி இருக்குமோ அதே போல் இருக்குது கிட்டத்தட்ட. படம் நல்லா சூப்பராக இருக்குது. தம்பிரம பையன் நல்லா நடிச்சிருக்காரு. தம்பிரம நல்லா காமெடி கொடுத்துருக்காரு. ரெண்டு பேரும் அப்பா மகனுடைய கேரக்டர் நல்லா சூட் ஆகிருக்கு. சாங்கு ரொமான்டிக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. காமெடி எல்லாமே நல்லா இருக்குது. படம் முடிச்சதுன்னா 4 பேரும் வந்து ஒரு ஃப்ராட் பண்ணுற ஃபோர்ஜரி காட்டுறாங்க. அதில் வந்து நிரபராதி 3 பேர் சாவடிச்சிடுறாங்க. கடைசியாக வந்து காப்பாற்றிடுறாங்க. நல்ல வேலை. சாங்ஸ்லாம் நல்ல ஒரு சாங்ஸு. இப்போ சமீபத்தில் விஜய் சேதுபதி படம் நேற்று ரிலீஸ் ஆச்சு. இது 1 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு கொடுக்குற வரவேற்பு இதுக்கும் இந்த படத்தையும் வந்து பார்க்கலாம். ஏன்னா தேட்டரில் கூட்டம் கம்மியாகவே இருக்குது. ஒரு பெரிய படத்தோட ஹீரோவுக்கு அந்த போயிட்டு எல்லாம் பார்க்குறாங்க ஃபேமிலியோட. ஒரு சின்ன ஹீரோ வளர்ந்து வரணும்னா நீங்கள் தேட்டரில் வந்து எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கணும். நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா வந்து காமெடியாகவும் நடிச்சிருக்காரு. நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு. 100% ஒரு ஃபேமிலியோட பார்க்கலாம், சில்ட்ரன்ஸோட பார்க்கலாம். நல்லா இருக்குது பாட்டு. தேங்க்யூ. படம் நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. பசங்களோட ஃபேமிலியோட சேர்ந்து நல்லா பார்க்கலாம், என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக. படம்னா ஒரு கதை தான், ஒரு பொண்ணோட கதை. ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டு நல்லா இருந்துச்சு. சூப்பராக நடிச்சிருந்தாருண்ணா. அவர் வேறு மாதிரி நடிச்சிருந்தார். நல்லா இருந்துச்சு படம் அவர் நடிக்கும் போது. சூப்பராக இருந்துச்சுண்ணா. அதுதான் நல்லா இருந்துச்சு, ஒர்க் அவுட்டாக இருந்துச்சு. அவர் பேர் தெரியலையே, எப்படி சொல்கிறது. நல்லா இருந்துச்சு. அவ்வளோ அதான் ஹீரோவோட ஃப்ரெண்டு நல்லா நடிச்சிருந்தார். அவரும் ஹீரோவும் சூப்பராக நடிச்சிருந்தார். காமெடியாக போயிருந்துச்சு. சாங் பரவாயில்லண்ணா, சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஃபேமிலியோட பார்க்கலாண்ணா. படம் நல்லா இருக்குது, ஃபேமிலியோடு பார்க்கலாம். விறுவிறுப்பு காமெடி எல்லாம் நல்லா இருக்குது. இது திருடக்கூடாது, போய் சொல்லக்கூடாது, அந்த மாதிரி கதை தான். நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃபும் நல்லா இருக்குது. திருடக்கூடாது, போய் சொல்லக்கூடாது, அதான் கான்செப்ட். அவர் நல்லா ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் பண்ணது சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்காங்க, நல்லா இருக்கு. எல்லாரும் பண்ணது சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. அவங்க என்ன நடக்கிறது தானே சொல்றாங்க, நம்ம என்ன பண்ண. எனக்கு காமெடிஸ் பிடிச்சிருக்கு, அவங்க செஞ்சது எல்லாமே பிடிச்சிருக்கு. அதுதான் சொல்ல வருது. நல்லா தான் இருக்கு. அந்த கிளைமேட்ஸ் வந்து லாஸ்ட் இது தான். அந்த ஹீரோவும் கரெக்டாக இருக்காங்க. காமெடிலாம் கரெக்டாக தான், நல்லா தான் இருக்கு. ஹீரோ கரெக்டாக தான் நடிச்சிருக்காரு. ஃபைட் இருந்தது. போர் அடிக்கல. பார்க்கலாம்.